கிபியோனில் சாலமோனுக்கு தேவன் தரிசனம் கொடுத்த காட்சியை நாம் இங்கே காணலாம். சாலமோனே, 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 உனக்கு என்ன வேண்டும் கேள். நன்மை வேண்டும். நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்றறியவும் தாரும். நீ ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நீடித்த நாட்களையும் சத்துருக்களுடைய பிராணனைகளையும் கேளாமல் நாணத்தை கேட்டதால் நீ கேட்ட நாணமுள்ள இருதயத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு தருகிறேன். சாலமோன் ராஜா தரிசனம் கிடைத்த பிறகு நியாயம் விசாரிக்கும் காட்சி. அதிலே ஒரு குழந்தைக்காக இரு பெண்கள் சண்டையிடும் காட்சி. அதிலே ராஜா கொடுத்த நியாய தீர்ப்பு என்ன என்பதை நாம் அறியலாம். ராஜா, இது என்னுடைய குழந்தை. இரவு தூங்கும்போது என்னுடைய குழந்தையை நசுக்கி இறக்கச் செய்துவிட்டு அவள் இந்த குழந்தையை தான் குழந்தை என்று என்னிடம் கூறுகிறாள். இது என்னுடைய குழந்தை ராஜா. நன்றி ராஜா, நன்றி. இரண்டாக பிளந்து இருவருக்கும் கொடுங்கள் ராஜா. தேவன் கொடுத்த உணர்வுள்ள நாணத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் ராஜா நியாயம் தீர்ப்பில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கரெக்டாக தன் சொந்த தாயிடம் தன் பிள்ளையை கொடுத்து விட்டார். தேவன் கொடுத்த நாணத்தினால் இதே போன்ற அநேக காரியங்களில் நியாயம் விசாரிக்கிற ராஜாவாக செயல்பட்டார். இதுபோல நானும் தேவனிடம் நாணத்தை கேட்டு நாணத்தோடு செயல்பட வேண்டும்.